அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ஆர்.எஸ். கிருஷ்ணன் பேசுகின்றேன். வாழ்க வளமுடன். இன்று அலர்ஜியினால் ஏற்படும் இருமல், தும்மல் சரி செய்ய மருத்துவத்தை காண்போமா? குப்பைக்கீரையை பயன்படுத்தி தும்மல், இருமல் போக்கலாம். பாத்திரத்தில் நீர் விட்டு நறுக்கி வைத்த பூண்டு பற்கள் 1/2 ஸ்பூன், சீரகம், கல் உப்பு 2 சிட்டிகை, மிளகுத்தூள் சேர்த்து குப்பைக்கீரையை தண்டுடன் கீரையை சேர்த்து கொதிக்க விட்டு நீரை வடிகட்டி அருந்த அலர்ஜியினால் ஏற்பட்ட அர்டிகோரியா, எக்ஸிமா, இருமல், தும்மல் ஆகியவற்றையும் டயூரிட்டிக்காக, சிறுநீர் பெருக்கியாகவும் பயன்படுகிறது. உடல் வீக்கம், தோல் அரிப்பு, நமைச்சல் தீர கீரையை அரைத்து தடவ சரியாகும். பூச்சிக்கடி, லைட் சன் அலர்ஜி, பூச்சிக்கடி, சன்லைட் அலர்ஜி, கெமிக்கல் அலர்ஜிக்கும் கீரையை அரைத்து தடவ சரியாகும். விதைகளை தேங்காய் எண்ணெயில் சேர்த்து வெயிலில் வைத்து தடவ தலையில் உள்ள பூஞ்சை காளான் போக்கும். இலைகளை எடுத்து விளக்கெண்ணெய், மஞ்சள் சேர்த்து அரைத்து சேற்றுப்புண், நமைச்சல், அரிப்புக்கு தடவ சரியாகும். கால்வாய், ஆற்று நீர் பாங்கான இடங்களில் கிடைக்கும் குப்பைக்கீரை அமராந்தஸ் விரிடிஸ் என்ற தாவர பெயரையும், பிக்பீடி என்ற ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது. டயூரிட்டிக் என்ற சிறுநீர் பெருக்கியாகவும், ஆன்டி லிபிடமிக் என்ற அளவிலே கொழுப்பு சத்தை கரைத்து வெளியேற்றும். எல்டிஎல் என்ற கெட்ட கொழுப்பை வெளியேற்றியும், HDL என்ற நல்ல கொழுப்பு சத்தை பெருக்கும். குளோரோபில் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் என்ற மருத்துவ குணத்தை பெற்றுள்ளது. லைகோபின் என்ற சத்துவம் ஆன்டி ஆக்சிடென்ட் என்ற மருத்துவ குணத்தையும் பெற்றுள்ளது. நோய் தடுப்பானாக, புற்றுநோய் தடுப்பானாக பயன்படுகிறது. இந்த கீரையை அடிக்கடி பருப்புடன் சேர்த்து சமைத்து சாப்பிட குடல் புண்களை ஆற்றுகிறது. கண் நரம்பை பலப்படுத்துகின்றது. விஷமுறிப்பானாக பயன்படுகிறது. இரும்பு சத்து நிறைந்தது இந்த கீரை. வைட்டமின் கூட அதிகபட்சம் நிறைந்தது. மினரல், அமினோ ஆசிட்டுகள் நிறைந்தது. ஆன்டிபாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோவியலாக பயன்படுகிறது. பால்வினை நோய்களை சரி செய்கிறது. குனோரியா, லுகேரியா போன்ற நோய்களையும் போக்குகிறது. ஆன்டி லித்திக், டயூரிட்டிக் என்ற அளவில் சிறுநீரக கற்களை கரைக்கும். ஆன்டி டேரிட் என்ற அளவிலே விஷகடியையும் தீர்க்கிறது. குப்பைக்கீரை, இந்த குப்பைக்கீரை என்று அழைக்கப்படுகின்ற இந்த கீரை மிகவும் சிறந்த ஒரு கீரையாக நம்மிடையே காணப்படுகின்றது. இது நம்மிடையே அடிக்கடி பயன்படுகின்ற ஒரு கீரை. இந்த கீரையை பயன்படுத்தி இந்த மேலே கண்ட நோய்களை நாம் நம்மிடமிருந்து நீக்கிக் கொள்ளலாம். எனது கிறிஸ்டன் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். லைக் கொடுங்கள். எனது வீடியோக்களை முழுமையாக ஸ்கிப் செய்யாமல் அனைத்து வீடியோக்களையும் பாருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.